நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ப்ரொஃபஷனல், உங்களோட கரியர் க்ரோத் நல்லா இருக்குது, நீங்கள் நல்லாவே சம்பாதிக்கிறீங்க. ஆனாலும் என்கிட்ட பெருசாக வெல்த் கிரியேட் பண்ண முடியலையே, இது உங்களோட எண்ணமாக இருக்கா? வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் தமிழ். நம்ம சேனலில் தொடர்ந்து பர்சனல் ஃபினான்ஸ் பற்றி பயனுள்ள தகவல்களை பகிர்ந்துகிட்டு இருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம தொடர்ந்து உங்கள் பிரச்சனையை பற்றி பேசுவோம். அதாவது, நான் நல்லாவே சம்பாதிக்கிறேன், என்னோடய வருமானம் வளர்ந்துக்கிட்டே போகுது, ஆனாலும் நான் பெருசாக வெல்த் கிரியேட் பண்ண முடியல. இதோட காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? இதுக்கு காரணம் லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன். அப்படின்னா என்ன? அதாவது உங்களுடைய வருமானம் உயர்ந்துக்கிட்டே போகுது, ஆனால் அந்த வளர்ச்சியினோட விகிதத்தில் உங்களுடைய சேவிங்ஸை நீங்கள் அதிகரிக்கலை. இல்லை, வேறொரு வார்த்தைகளில் சொன்னோம்னா, உங்களுடைய வருமானம் அதிகரிச்சுக்கிட்டே போகுது, அது வளர்கிற வேகத்தை விட நீங்கள் வாழ்க்கை முறை செலவுகளை வேகமாக வளர்த்துக்கிட்டு போகிறீங்க. இதுதாங்க இந்த சிக்கல். நம்ம ஒரு சின்ன எடுத்துக்காட்டோடு பார்ப்போமே. ரவின்னு ஒருத்தர் பெங்களூரில் வேலை பார்க்குறாரு. அவருக்கு இப்போ 30,000 ரூபா சம்பளம்னு வச்சுப்போம். அப்போ அவர் என்ன பண்ணுவார்? ஒரு பிஜியில் தங்கியிருக்கிறாரு, அங்கே ஒரு 7,000 8,000 செலவு ஆகுது. அப்புறம் சாப்பாட்டுக்கு ஒரு 7,000 8,000 செலவாகுது. அப்புறம் ஒரு பைக்குக்கு ஒரு இஎம்ஐ கட்டுறாரு, அது ஒரு 3,000 ரூபாய். அது போக இதர செலவுகள் ஒரு 5,000 6,000 ஆகுது. இதெல்லாம் போக ஒரு 7,000 சேமிக்கிறாருன்னு வச்சுப்போமே. அதாவது அவருடைய வருமானத்தில் 20% 25 விழுக்காடு சேமிக்கிறாரு. அருமையான சேவிங் ரேட் அது. இப்போ ஒரு 3 வருஷம் ஆச்சு, ரவியோட சேலரி இப்போ 60,000 ஆயிடுச்சு அப்படின்னு வைப்போமே. இப்போ அவர் என்ன பண்ணுறாரு? இப்போ கண்டிப்பாக அவர் பிஜியில் இருக்க முடியாது, ஒரு தனியாக ஒரு வீடு வாடகை எடுத்திருக்காரு, அதுக்கு ஒரு 20,000 ரூபா செலவாகுது. அப்புறம் அவர் வந்து ஒரு கார் வாங்கியிருக்கிறாரு, அதுக்கு ஒரு இஎம்ஐ ஒரு 12,000 ஆகுது. அது போக நிறையா பெரும்பாலான ஃபுட் வந்து அவர் ஸ்விக்கி ஜொமேட்டோவில் தான் ஆர்டர் பண்ணுறாரு. அது போக ஒரு லேட்டஸ்ட் கேட்ஜெட்ஸ் நிறையா வாங்கியிருக்கிறாரு. இது எல்லாம் போக கடைசியில் அவர் சேமிக்கிறது 5,000 ரூபான்னு வச்சுப்போமே. இப்போ பாருங்கள், அவரோட சம்பளத்தில் லெஸ் தென் 10% தான் அவர் சம்பாதிக்கிறாரு. அப்போது இதுக்கு முன்னாடி அவர் 20% 25 விழுக்காடு வரைக்கும் சேமிச்சுக்கிட்டு இருந்தவர் அவர் சம்பளத்தில், இப்போ 10 விழுக்காடுக்கும் கீழே வந்துட்டார். இதுதாங்க லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன். இப்போது இது எதனால் நடக்குது அப்படின்னு பார்க்கணுமா? இதோட காரணங்கள் என்ன அப்படின்னு பார்ப்போமா? இதுக்கு ஒரு 4 முக்கியமான காரணங்கள் சொல்லலாங்க. ஒன்று வந்து ஒரு சோஷியல் ப்ரெஷர், ஒரு சோஷியல் ரெஃபரன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாமே. இப்போ பெரும்பாலும் நம்மளோட வாழ்க்கையை தீர்மானிக்கிறது இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஆகிட்டாங்க. ஸோ அதில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு இன்ஃப்ளூயன்சர்ஸ், இல்லை நம்மளோட கலீக்ஸ், ரிலேட்டிவ்ஸ், அவங்க காஸ்ட்லியான ஃபோன் வச்சுருக்காங்க, அதனால் நானும் ஒரு காஸ்ட்லியான ஃபோன் வச்சுருக்கணும். என்னோடய ரிலேட்டிவ்ஸ்லாம் ஒரு காஸ்ட்லியான ஃபாரின் டூருக்கு போகிறாங்க, நான் அதுக்கும் போயணும். இந்த மாதிரியான ஒரு சோஷியல் ப்ரெஷருக்கு நம்ம ஈல்ட் ஆகிறது. இது முதல் காரணம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, இந்தியாவில் ஈஸியாக உங்களுக்கு இஎம்ஐ கிடச்சிரும். ஒரு நாளைக்கு 3 காலாவது வரும், உங்களுக்கு லோன் வேணுமா, பர்சனல் லோன் வேணுமான்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஈஸியாக கிடைக்கிது அப்படிங்கிறதுனால நம்ம அந்த வலையில் போய் விழுகிறது, தேவையில்லாத பொருட்களை இஎம்ஐயில் வாங்குறது. இது ஒரு அடுத்த முக்கிய காரணம். இது எல்லாத்துக்கும் மேலே ஒன்று, ஒரு ரிவார்ட் மென்டாலிட்டி. அதாவது நான் உழைச்சிருக்கேன், நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு என்னோடய வாழ்க்கையில் வளர்ந்து வர்றேன், அப்போ எனக்கு இந்த இதை அனுபவிக்கிறதுக்கு உரிமை இல்லையா? நான் வாழ்கிறது ஒரு வாழ்க்கை, அதை நம்ம அனுபவிக்க வேண்டாமா? நியாயமான ஒன்றுங்க, அது நம்ம தப்பே சொல்லலை. ஆனால் அதில் ஒரு பேலன்ஸ் வேணும் அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம சொல்கிறோம். அப்புறம் ஒரு கடைசி காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இது ஒரு நியாயமான காரணமும் கூட, ஒரு ரைசிங் அர்பன் லிவிங் காஸ்ட். இப்போ நம்ம ஒரு பெருநகரத்தில் நீங்கள் வாழ்கிறீங்கன்னு வச்சுப்போமே, டெல்லி, மும்பை, பெங்களூர், ஹைதராபாத், சென்னை, இந்த மாதிரியான ஒரு பெருநகரத்தில் வாழ்கிறீங்கன்னா, அங்கே உண்மையிலேயே வந்து லிவிங் எக்ஸ்பென்சஸே அதிகமாகிடுச்சு. இப்போ நீங்கள் வீட்டு வாடகைன்னு பார்த்தீங்கன்னா அது அதிகம், பிள்ளைகளுக்கான ஸ்கூல் ஃபீஸ்னால் அதிகம். ஸோ இது உண்மையிலேயே ஒரு நியாயமான காரணமும் கூட. சரி, இப்போது இதனால் என்ன பிரச்சனை? இந்த லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரு எடுத்துக்காட்டோடு பார்ப்போங்க. 2 பேர் பார்ப்போம். ஒருத்தர் வந்து அருண், இன்னொருத்தர் பாலா. 2 பேரும் ஒரே மாதிரியான வேலையில் இருக்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். இப்போ இவங்க எல்லாருக்குமே ஒரு 50,000 ரூபா சம்பளம். ஒரு 5 ஆண்டு காலகட்டத்தில் 50,000 1 லட்ச ரூபா வரைக்கும் இவங்களோட சம்பளம் வளர்ந்துருக்குன்னு பார்ப்போம். சரிங்களா? ஆனால் இந்த காலகட்டத்தில் அருண் ஒரு 10% தான் அவரோட சம்பளத்தில் 10% மட்டும் சேமிக்கிறாரு அப்படின்னு வச்சுப்போம். பாலா அவரோட சம்பளத்தில் 30% சேமிக்கிறாரு அப்படின்னு வச்சுப்போம். இவங்க 2 பேருமே ஒரே மாதிரியான முதலீடுகள் தான் செய்கிறாங்க. ஒரு எக்விட்டி பேஸ்டு மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணுறாங்க. நம்ம அதில் கன்சர்வேட்டிவாக அதோட ரிட்டர்ன் வந்து ஒரு 12% அப்படின்னு வச்சுப்போமே, ஒரு கால்குலேஷன் பர்பஸ்க்காக. அப்படி பார்த்தோன்னா 20 வருஷம் கழித்து அருண்கிட்ட எவ்வளோ இருக்கும், பாலாட்ட எவ்வளோ இருக்கும் நம்ம கணக்கு பண்ணி பார்த்தோன்னா நீங்கள் உண்மையிலே ஆச்சரியப்படுவீங்க. அருண்கிட்ட 20லேருந்து ஒரு 25 லட்சம் இருக்கும் தோராயமாக. ஆனால் பாலாக்கிட்ட 60லேருந்து 70 லட்சம் வரைக்கும் அவர்கிட்ட இருக்கும். பாருங்கள், இவ்வளோ பெரிய வித்தியாசம். இது எங்கேருந்து வந்தது? 2 பேரும் ஒரே மாதிரியான சம்பளத்தில் தான் இருந்தாங்க. 2 பேரோட சம்பளமும் ஒரே வகையில் தான் வளர்ந்துருக்கு. ஆனாலும் இவ்வளோ பெரிய வித்தியாசம் எங்கேருந்து வந்ததுன்னா, பாலா அதிகமாக சேமித்ததுனால வந்திருக்கு. இது அப்போது இன்னொரு வேறு வார்த்தைகளை சொல்லப்போனால், அருண் இந்த வாய்ப்பை இழந்திருக்கிறாரு அவருடைய லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷனால். இதுதாங்க லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷனுடைய பெரிய பாதிப்பு. சரி, நான் முதல்ல இந்த பிரச்சனையில் இருக்கிறேனாங்கிறது எப்படி தெரியணும்?
இதுக்கு ஒரு சிம்பிள் டயக்னோசிஸ் தாங்க. நான் கேட்கக்கூடிய கேள்விகளை பாருங்கள். இந்த கேள்விகளில் 3க்கும் மேற்பட்ட விஷயங்களுக்கு உங்களோட பதில் ஆம் அப்படின்னு இருந்ததுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன் பிரச்சனை இருக்குது. ரைட்டு. முதல்ல என்கிட்ட ஒரு எமர்ஜென்சி ஃபண்டே இல்லை. அப்புறம் நான் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை என்னோடய ஃபோன் அப்கிரேட் பண்ணுவேன். 2 வருஷத்துக்கு ஒரு தடவை என்னோடய கார் அப்கிரேட் பண்ணுவேன். வாரத்தில் பாதி நாள் எங்கள் வீட்டில் ஸ்விக்கி சொமேட்டோவில் தான் சாப்பாடு ஓடுது. என்னோடய கிரெடிட் கார்டில் அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸ் எப்போவுமே இருக்கும். ஸோ இதில் பெரும்பாலான கேள்விகளுக்கு உங்களோட பதில் எஸ் அப்படின்னு இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன் ப்ராப்ளம் இருக்குது. இந்த சிக்கலோட உங்களால் வெல்த் கிரியேட் பண்ணவே முடியாது. நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சாலும் நீங்கள் பணக்காரராக மாட்டீங்க. சரி, அப்போ இதை எப்படி தான் சரி பண்ணுறது? ஒரு 6 எளிமையான வழிகளை நம்ம பார்க்கலாங்க. முதல் வழி, உங்களோட சேவிங்ஸ் ரேட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிடணும். அதாவது என்னோடய வருமானத்தில் இத்தனை விழுக்காட்டை நான் கண்டிப்பாக சேமிப்பேன் அப்படிங்கிறத நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி உங்களுடைய வருமானம் உயரும்போது நீங்கள் அதை அதிகப்படுத்திக்கிட்டே போகணும். இப்போ உங்களோட வருமானம் 10,000 ரூபா அதிகமாக இருக்குது, உங்களுக்கு ஒரு 10,000 ரூபா இன்க்ரிமெண்ட் வந்திருக்குன்னா அதில் பெரும்பகுதியை உங்களோட சேமிப்புக்கு அனுப்பணும். 7,000 ரூபாய் நான் என்னோட மியூச்சுவல் ஃபண்ட் சிப்பில் ஆட் பண்ணுவேன், 3,000 ரூபாயை வச்சு என்னோட லைஃப் ஸ்டைலை இம்ப்ரூவ் பண்ணுவேன். இந்த மாதிரியான ஒரு முடிவுக்கு நீங்கள் வரணும். சரி, அடுத்து உங்களுடைய அப்கிரேட்ஸை நீங்கள் டிலே பண்ணணும். நம்மளோட வாழ்க்கை தரத்தை உயர்த்திக்கணும் தான், ஆனால் அதை கொஞ்சம் டிலே பண்ணி பார்க்கலாமே. எந்த ஒரு தேவையும் நீங்கள் பிரித்து பார்க்கணும். அதாவது நீட், வாண்ட், எது கட்டாய தேவை, எது விருப்பங்கள், எது ஆசைகள் அப்படிங்கிறத பிரித்து பார்க்கணும். கம்ஃபர்ட்டிங், லக்ஸுரியும் பிரித்து பார்க்கணும். நீங்கள் எந்த ஒரு இது எனக்கு வேணும் அப்படின்னு தோணுச்சுனாலும் அதை நீங்கள் ஒரு 3 காரணங்கள் எழுதி பாருங்களேன். உண்மையிலே இது எனக்கு தேவையான ஒரு 3 காரணங்கள் எழுதி பாருங்கள். அந்த முடிவை ஒரு 30 நாள் தள்ளி போடுங்க. இதெல்லாம் உங்களோட இம்பல்சிவ் டிசிஷன்ஸை அதுலேருந்து உங்களை காப்பாற்றும். உங்களுடைய லைஃப் ஸ்டைல் எக்ஸ்பென்சஸ்க்கு ஒரு கேப், இதுக்கு மேலே நான் செலவு பண்ண மாட்டேன், என்னோட லக்ஸுரிஸ்க்கு, என்னோட கம்ஃபர்ட்டுக்கு இதுக்கு மேலே நான் செலவு பண்ண மாட்டேன் அப்படிங்கிற ஒரு கேப்பை நீங்கள் உருவாக்கிக்கணும். ஸோ அது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கைடன்ஸாக இருக்க முடியும். அதுக்கப்புறம் உங்களுடைய சேவிங்ஸை பெரும்பாலும் எவ்வளவு ஆட்டோமேட் பண்ண முடியும் அப்படிங்கிறத பாருங்கள். ஆட்டோமேட் பண்ணுறது உங்களோட பிபிஎஃப்கான ஒரு முதலீடாக இருக்கலாம், என்பிஎஸ்க்கான முதலீடாக இருக்கலாம், இல்லை நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் பண்ணக்கூடிய ஒரு எஸ்ஐபியாக இருக்கலாம். இது எல்லாத்தையும் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஆட்டோமேட் பண்ண பாருங்கள். ஸோ அப்போ அது உங்களை அறியாமல் அது அந்த சேமிப்பு நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போது அது போக மிச்சம் இருக்கக்கூடியதான் நீங்கள் செலவு பண்ண போகிறீங்க. நேச்சுரலாகவே உங்களோட செலவுகள் கண்ட்ரோலுக்குள்ளே வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு லக்ஸுரி எக்ஸ்பென்ஸுக்குன்னே ஒரு ஃபண்டை நீங்கள் உருவாக்கலாம். உங்களோட செலிப்ரேஷன்ஸ்க்குன்னே ஒரு ஃபண்டை உருவாக்கலாம். வாழ்க்கைங்கிறது ஒரு தடவை வாழ போகிறோம், அது கொண்டாட்டமாக தான் வாழணும். பட் அந்த கொண்டாட்டத்துக்கு நான் எவ்வளோ பட்ஜெட் வச்சுருக்கேங்கிறத நீங்கள் ஒதுக்கி அதுக்குன்னே நீங்கள் தனியாக சேமிக்கலாம். என்னோட ஒரு ஃபாரின் டூருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு பட்ஜெட்டை உருவாக்குங்க. அதுக்கு தனியாக சேமிங்க. இல்லை ஒரு பெரிய நான் கான்செர்ட், எக்ஸ்பென்சிவ் கான்செர்ட் போக போகிறேன், அதுக்குன்னு நீங்கள் தனியாக சேமிங்க. ஸோ இதுக்குன்னு ஒரு பட்ஜெட்டை ஒதுக்கிட்டிங்கன்னா அது உங்களோட ஜென்ரல் சேவிங்கை பாதிக்காது. இதுவும் ஒரு வழிமுறையாக இருக்க முடியும். இது எல்லாத்துக்கும் மேலேங்க முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டியது, அசட்டுக்கும் லயபிலிட்டிக்குமான வித்தியாசம் உங்களுக்கு தெரியணும். அசட்டை அதிகப்படுத்திக்கிட்டே போகணும், லயபிலிட்டியை குறைச்சிக்கிட்டே வரணும். அசட் லயபிலிட்டிங்கிற வார்த்தை உங்களுக்கு குழப்பமாக இருந்துச்சுன்னா ராபர்ட் கியோசாக்கி சொன்ன ஒரு எளிமையான ஒரு ஃபார்முலா உங்களுக்கு சொல்கிறேன். எதுலாம் உங்கள் பாக்கெட்டில் பணத்தை வைக்குமோ அதெல்லாம் அசட்டு, எதுலாம் உங்கள் பாக்கெட்லேருந்து பணத்தை எடுக்குமோ அதெல்லாம் லயபிலிட்டி. இப்போ நீங்கள் ஒரு கார் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அது உங்களுக்கு செலவு தான் வைக்க போகுது, அது உங்களுடைய லயபிலிட்டி. ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணுறீங்கன்னா அது உங்களோட பாக்கெட்டில் ரிட்டனாக பணத்தை வைக்க போகுது, அது உங்களுடைய அசட். ஸோ உங்களுடைய நோக்கம் அசட்டில் அதிகரிக்கிறதா இருக்கணும். இப்போது உங்களுக்கு இப்போ இந்த லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷனை எப்படி நம்ம லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷனோட பாதிப்புகள் என்னென்னு தெரிஞ்சிருச்சு, அதுலேருந்து மீள்றதுக்கான வழிகளும் தெரிஞ்சிருச்சு. இன்றைக்கே அதுகளை செயல்படுத்த தொடங்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். உங்களுடைய நண்பர்களோடு இதை பகிர்ந்துக்குங்க. நன்றி.